பிறந்து வளர்ந்து 27 வருஷமா இந்த பிரம்மாண்டத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு ஒரு பக்கம் உண்மையாகவே வருத்தப்பட்டாலும் அட்லீஸ்ட் இன்னொரு பக்கம் இப்போவாச்சும் என்னால் பார்க்க முடிஞ்சு அப்படின்னு உண்மையாகவே நான் வந்து சந்தோஷம் தான் படுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் மொழி மீது இருக்கிற பற்ற அப்போவே முதலாம் ராஜராஜ சோழன் எவ்வளோ அழகாக வெளிக்காட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் தஞ்சை பெரிய கோவில். ஸோ இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது கரெக்டாக. ஸோ அதை குறிக்கும் வகையில் இங்கே இருக்கிற சிவனோட லிங்கம் பார்த்தீங்கன்னா 12 அடியிலையும் சிவலிங்க பீடம் பார்த்தீங்கன்னா மொத்த மெய்யெழுத்துக்களோட கவுண்ட் வந்து 18. ஸோ அதை குறிக்கும் வகையில் 18 அடியிலையும் இந்த கோபுரம் தப்பு, இதுக்கு பேர் கோபுரம் இல்லை, இதுக்கு பேர் விமானம். ஸோ இந்த விமானத்தோட ஹைட் பார்த்தீங்கன்னா 216 அடி. ஸோ மொத்த உயிர்மை எழுத்துக்களோட கவுண்ட்டையும் அண்ட் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சிவனுக்கும் நந்திக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 247 அடி. அதாவது நம்ம மொத்த தமிழ் எழுத்துக்களோட கவுண்ட்டையும் குறிக்கும் வகையில் இருக்கு. அண்ட் இது மொத்தத்தையும் பண்றதுக்கு நம்ம மக்கள் 7 வருஷம் எடுத்திருக்காங்க. இப்படி ஆக்சுவலி வந்து நான் இங்க போய் இந்த இடத்த விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நிறையவே பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா சாமியை பொறுமையா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பிகாஸ் இந்த டைம் நாங்கள் வீக் டேஸில் வருவோம். சாமியோட அபிஷேகம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பார்த்தோம். உங்களுக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்கும், அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தஞ்சாவூர் போங்க. மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருக்கும். பை பாய், see you in the next vlog.